வைடா. எப்படி இருக்கு ராம்ஜி? ஹலோ கைஸ், ஆர்ஜே பிளஸ் மீடியால இருந்து நான் தான் உங்க கபாலி. தீக்குச்சின்னா ஏரியும், பட்டாசுன்னா வெடிக்கும். தீபாவளின்னா பட்டாசு, அந்த பட்டாசுக்கு பேர் போனேதான் நம்ம சிவகாசி. அந்த சிவகாசியில தான் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க வந்து ஏகப்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கு. இங்க இருந்து தான் அதர் மாவட்டங்களுக்கு வந்து பட்டாசுகளை வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில எந்த கடையில உள்ள பட்டாசுகள் வந்து உரிய நேரத்துல வந்து டெலிவரி பண்றாங்க, அதுவும் குறைஞ்ச விலையில கரெக்டான டைமுக்கு வந்து டெலிவரி பண்றாங்க அப்படின்னு உள்ளதை வந்து விசாரிச்சு பார்த்ததுல வந்து லெத்திகா ட்ரேடர்ஸ் வந்து சொன்னாங்க. அந்த கடைக்கு பக்கத்துல தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். அங்க என்ன மாதிரியான பட்டாசுகள் எப்படி எப்படி பயன்படுத்தணும், என்ன விலையில இருக்கு அப்படின்னு உள்ளதை வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கைஸ், கம் ஆன். இதான் நான் சொன்னேன், அந்த லெத்திகா ட்ரேடர்ஸ். இங்க உள்ள வந்து பார்த்த உடனே பயங்கர ஏகப்பட்ட கூட்டம் கேட்டீங்களா. இங்க இருந்துதான் எல்லா பட்டாசுகளையும் இந்த பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்துதான் இவங்களோட கடைகளுக்கு எல்லாமே எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. திண்டுக்கல், நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, நாமக்கல் அப்படின்னு எல்லா மாவட்டங்களில் உள்ள மக்கள் எல்லாருமே இங்க வந்து பட்டாசை வாங்கிட்டு இருக்காங்க. இங்க தரமான பட்டாசுகளும் குறைஞ்ச விலையில கொடுக்கறது தான் அதுக்கான மெயின் காரணமே. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூவான கடை தான் இந்த கடை. இது பாத்தீங்கன்னா ப்ளூ லேபிள். நீங்க எதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளூ லேபிள் சொல்றேன்னு சொல்லி. பட் ஆனா இது வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டம். நம்ம வந்து ஆனத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா மல்டி கலரில் வரும். நாங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா குவாலிட்டிலையும் எங்கள்கிட்ட இருக்குது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரீன் லேபிள் இருக்குது. அதுன்னு ஒன்றா நீங்களும் க்ரீன் லேபிள் சரக்குன்னு பேர் நினச்சிக்காதீங்க, இதுவும் ஃபேன்சி ஐட்டம் தான். அடுத்து ரெட் லேபிள் இருக்குது. ரெட் லேபிள் இருக்குது. இது மட்டும் நீங்கள் ஒன்றே என்னடா சரக்கு பேர் சொல்கிறா மட்டும் நினச்சிக்கோங்க. குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபேன்சி ஐட்டம் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு பைப் இருக்குது. 3 இன்ச்சிலே வந்து லெமன் இருக்குது. லெமன் ஜூஸ் குடிக்கலாமா? லெமன் ஜூஸ் குடிக்கலாமா? லெமன் ஜூஸ் குடிக்க முடியாது. நீங்க வந்து லெமன் பார்க்கலாம் ஆனத்துல வெடிச்சுன்னா. இதுங்களா பவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும். கிரீனு, எல்லோ, பிங்க், அப்புறம் சில்வர் கலரு, எல்லா கலரும் நமக்கு. இது எந்த மாதிரி வெடிக்கணும்? எதுங்க இது பவுண்டிங் வரும் உள்ள. காரா? இது வந்து ஜி வந்து நமக்கு கார் மாதிரி இங்க பத்த வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும். குழந்தைங்களை வந்து விளையாட்டு ஜாமான் யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்டாசு ஒன்னா குழந்தைங்களுக்கு ஒன்னும் ஃபுல் சேஃப்டியா இருக்கும், தைரியமா விளையாடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் வரேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சரக்கு பாட்டில் காட்டுனீங்கல்ல, சொல்லுங்க. இது வந்து எப்படி அந்த சரக்கு மாதிரி அப்படியே போகுமா? சரக்கு மாதிரிலாம் போகாது. சரக்கு மாதிரி வளைஞ்சு போகும். சரக்கு போட்டா நம்ம எப்படி வளைஞ்சு இது ப்ளூ லேபிள் போட்டா வளைஞ்சு போவோம். ரெட் லேபிள் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வளைஞ்சு. கேட்டீங்களா கைஸ், அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான பட்டாசு தான் இது. இது பாத்தீங்கன்னா பவுண்டன் வரும். உங்களுக்கு நீங்க கை வச்சு கூட பண்ணலாம், ஒன்னும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சில்ட்ரன்ஸ் நல்லா யூஸ் பண்ணலாம். இது நல்லா மூவில போயிட்டு இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, மறக்காதீங்க. இது பாத்தீங்கன்னா சைலண்ட். உங்களுக்கு விசில் சவுண்ட் வரும். இது பத்த வச்சுக்கின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி விசில் அடிச்சா அப்படி சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வரும் உங்களுக்கு. நல்லா இருக்கும், நல்லா மூவிங்ல போயிட்டு இருக்கு. எந்த மாதிரியான விசில் வரும்? எனக்கு விசில் இதோட பலமா வரும். இதோட பலமா வரும், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சவுண்ட்ல வருமா? இது பாத்தீங்கன்னா சாட்டை இருக்கு எங்கள்கிட்ட. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 சாட்டை வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ ஒரு சாட்டைக்கு பீஸுக்கு வந்து 30 சாட்டை 20 சாட்டை வரும். எல்லாம் பிராண்டட் தான், எங்க கம்பெனில ஓன் ப்ராடக்ட் பண்றது. இது என்ன ரேட் வரும்? இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் வந்து 100 ரூபா வரும். ஓகே 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 ஓகே. எல்லாமே நல்ல தரமா இருக்கு, கொஞ்சம் நல்ல நீளமா இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி முக்கியம். சேஃப்டி அதான் எங்களுக்கு மெயின். ஏன்னா நெக்ஸ்ட் வாங்கி போற கஸ்டமர் வந்து அடுத்து தேடி வரணும். அதனாலதான் எங்களுக்கு மெயின். அடுத்து பார்க்கலாம். ஆனா இது வந்து துப்பாக்கி மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக்கிங் இது வரும். எப்படி சொல்றது, துப்பாக்கி குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு துப்பாக்கி விளையாடுறாங்களா, அது மாதிரி அதை பத்த வச்சீங்கன்னா பொறி பொறியா இதுவும் பத்த வைக்கிறதா? பத்த வைக்கிற ஃப்ரண்ட்ல பத்த வச்சீங்கன்னா உங்களுக்கு பொறி பொறியா இது வரும். இங்க வந்து சாக்லேட் இருக்கு. சாக்லேட்னா நீங்க ஒண்ணு கடிச்சு சாப்பிட சாக்லேட் நினைச்சாங்க. பாத்தீங்கன்னா இது சில்ட்ரன்ஸ்க்காக நான் புதுசா இந்த எங்க கம்பெனில இருந்து ப்ரொடக்ட் பண்றேன். பத்த வச்சீங்கன்னா நம்ம கையில புடிச்சுக்கலாம். சில பத்தி பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு பட்டுரும், புண்ணு வந்துரும். அது மாதிரி இதை வந்து புடிச்சுக்கலாம், தைரியமா புடிச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கிங் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஆயிரும். ஓகே ஓகே. அதனால ஒன்னும் ப்ராப்ளம்லாம் வராது. இங்க
இங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க நீங்க? இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% பண்ணிட்டு இருக்காங்க. 80% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கஸ்டமர் வரதை பொறுத்து நாங்க உங்களுக்கு மேற்கொண்டு யூடியூப் சேனல் எது வந்தீங்கன்னா மேற்கொண்டு நாங்க பதிவு பண்ணி கொடுப்போம். இன்னும் டிஸ்கவுண்ட் தருவோம். எங்களுக்கு கஸ்டமர் தானே முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா டின் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொக்கோ கோலா மாதிரி கிரிக்கெட் வீரர் குடிக்கிற டின் நினைச்சாங்க. இது வந்து இப்ப நம்ம பத்த வைக்கிறது ஒண்ணு குழந்தைங்க இந்த கை வச்சு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அது எந்த இடத்துல பத்த வைக்கணும்? இந்த பாருங்க இது ஓபன் பண்ணீங்கன்னா இழுச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொக்கோ குடிக்கிறோம். அது ஓபன் பண்ணீங்கன்னா அதெல்லாம் இது வரும். அதுல பத்த வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அது பாத்தீங்கன்னா டிராகன் இருக்கு. டிராகன் ஃப்ரூட்ஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்து கட் பண்ணி சாப்பிடக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா டிராகன் வந்து பவுண்டனி வரும். சிகப்பு பச்சை அந்த மாதிரி ஒரு பேக்கிங்ல வரும். நல்லா குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் ஐட்டம் ஃபுல்லா எங்கள்கிட்ட இருக்கு. எப்ப வேணா நீங்க வந்து எப்ப வேணா வாங்கிக்கலாம். காலைல 10 மணிக்கு கடை திறந்துருவோம். நைட்டு 1 மணி வரைக்கும் கடை இருக்கும். நீங்க எப்ப வேணா வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே இது இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் போட கூட நாங்க வந்து இது பண்ணிடுவோம். வெப்சைட் இருக்கு. நான் கூட உங்களுக்கு ஆர்டர் போட்டு சாப்பிடுறதுக்கு உங்க வயித்துல வெடிச்சிருக்கும். வயரியா இருக்கும். நல்ல காலம் நீங்க சொல்லிட்டீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாப்கார்ன் வாங்க 2 பீஸ் வரும். நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பாப்கார்ன் பிடிச்சி அப்படி பட சவுண்ட் வரும். அது மாதிரி எல்லாம் ஃபுல்லா ஒயிட்ல வரும். நல்லா நல்லா இருக்கும். இது வந்து பாப்கார்ன். இது பாத்தீங்கன்னா பத்த வச்சுன்னு பாப்கார்ன் மாதிரி படப்படன்னு பொரிக்கும். நல்லா அந்த ஒயிட் கலர்ல இது வரும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி வந்து ஒயிட்ல வரும். வரும். நல்லா வந்து படப்படன்னு பொரியல் இது வரும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி பண்ணிட்டு இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா வேற எந்த ஹெலிகாப்டர் இருக்கு. இந்த மாதிரி வருமா? அவரு அழகா சொல்றாரு. வேற அதான் பாப்போம். ஷார்ட் வந்து கையிலேயே நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா கையில பட்டு கையில பிடிச்சிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா வேலை வெடிச்சுக்கிட்டே இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்காக நாங்க இது பண்ணிருக்கோம். புதுசா நாங்க இது பண்ணிருக்கோம். அது எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. சில்ட்ரன்ஸ் எது சார்? கன் ஷூட்டர் பாத்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து கன் ஷூட்டர். அதாவது இதுல வந்து கொளுத்தி வச்சுட்டு இப்படி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். எதுவுமே ஆகாது. தைரியமா விளையாடலாம். சின்ன குழந்தைங்க கூட விளையாடலாம். ஹெலிகாப்டர் இருக்கு. நானும் குழந்தை வச்சுன்னா நீங்க மேல போக முடியாது. ஹெலிகாப்டர் மேல போகும். நம்ம மேல போக முடியாது. நானும் அழகா இதுல உட்கார்ந்து சவாரி எல்லாம் போக முடியாது. இதுல பத்த வச்சீங்கன்னா மொத்தம் 2 3 5 பீஸ் இருக்கும். நம்ம பத்த வச்சீங்கன்னா நல்லா மேல ஹெலிகாப்டர் மாதிரி ஹைட் போயிட்டு வரும். நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப மூவிங் ஆயிட்டு இருக்கு. இது எத்தனை அடி ஹைட்ல போகும்? என்ன ஒரு 30 அடி ஹைட் போகும் சார். 30 அடி ஹைட்ல போகுமா கைஸ்? இதுதான் கைஸ் இந்த நியூட்ரண்ட் பாத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பாகுபலி இருப்பார்ல, பாகுபலி இப்படி குத்துனா வலிக்காம அதுக்கு என்ன பண்ணி இப்படி எடுத்து குழந்தைங்க கையில கொடுத்தா குழந்தைங்க வந்து கிராக்கிங் விளையாடும். குத்த சொல்றது தப்பு சரிங்களா? அந்த மாதிரி தானே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒண்ணு இல்ல, குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி. இங்க நாங்க பத்த வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸ் இவ்வளவு தூரம் இருக்கு. குழந்தைங்க புடிச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து எந்த பாதிப்பு வராது, சேஃப்டி இருக்கும். இது குளத்துல எந்த மாதிரி இல்ல நம்ம பாத்தீங்கன்னா அப்படி புஷ்வானம் வருது பாத்தீங்களா? புஷ்வானம் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு ஃபாகிங் ஆயிட்டே இருக்கும். பொறியா வந்து அந்த சில்ட்ரன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆக வரும். அந்த மாதிரி அப்ப சில்ட்ரன்ஸ் கவர் பண்ற எல்லா ஐட்டம்ஸும் இங்க கண்டிப்பா இருக்கு சார். இந்த பாருங்க, அது கிரிக்கெட் நீங்க பால போடுங்க, நான் கிரிக்கெட் விளையாடுறேன். ஆக்சுவலா நம்ம கிரிக்கெட் பேட் முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பார்க்லிங் தான். நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நல்லா மூவிங்ல போயிட்டு இருக்கு. சில்ட்ரன்ஸ் ஐட்டம் தான் ஃபுல்லா எங்களுக்கு இருக்கிறது. இங்க பாருங்க, இதுல வந்து பால்ல இங்க இடத்துல பாத்துக்கணும். இப்படி போட்டு விளையாடக்கூடாது, அது வெடிச்சு முடிச்சுட்டு போட்டு விளையாடலாம். பத்த வச்சுட்டு நம்ம போட்டு விளையாடலாம். இதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா பத்த வச்சீங்கன்னா ஸ்மோக் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பத்த வைக்கணும். இப்ப சொன்ன பாத்தீங்களா வால்ல கிராக்கிங், அதே மாதிரி கிராக் வரும். இது பத்த வச்சு முடிச்சோன்னா குழந்தைங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம். 2 விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரு பேட் என்னன்னு, எனக்கு கிரிக்கெட் விளையாடவே தெரியாதுன்னா. உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது? சத்தியமா எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது. எல்லாரும் ஒரே என்ன அப்படிதான் அடுத்தது பாக்குறாங்களா? அடுத்த எடுங்க, எல்லாம் வெரைட்டிஸ் எடுங்க. மணி பேங்க் இருக்கு. என்னது மணி வருமா? இதுல மணி வரும், பட் ஆனா எடுத்து யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு அட்ராக்ஷன் போயிட்டு இருக்கு. அதனால ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. மணி மாதிரி பேப்பரா வருமா? இதை பார்த்து ஒண்ணு கொள்ளையடிக்கலாம் போக கூடாது. படத்துல சும்மா ஸ்டில் போட்டிருக்கோம். நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நோட்டு வந்து வரும். எடுத்து சேல்ஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. நம்ம வச்சு விளையாடலாம் குழந்தைங்க. இந்த உலகத்துல பணம் இல்லைன்னா என்ன? பணம் தானே வாழ்க்கை. இந்த பணத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இதுவே பணம் கொடுத்தாலும் வாங்க முடியும்.
நோட்ட பாயிண்ட் கரெக்டா சொல்லுவீங்க. இது கிராக்கிங் வீல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சக்கரை வரும். வந்து அப்படி அஜித் கார் ஓட்டி பாத்துறீங்களா? அது மாதிரி 250 மைல்ல போகும். அந்த அது மாதிரி வீல் சுத்தும் ஸ்பீடு. நல்லா உங்களுக்கு 4 வீல் நல்ல பெரிய சக்கரமா இருக்கும். அப்ப ஒரு பெரிய ஒரு பிளே கிரவுண்ட்ல வச்சதே பெரிய கிரவுண்ட்ல நம்ம நார்மல் இடமா இருந்தாலே போதும். ஒவ்வொரு வீல் தான் வைக்க போறோம். 4 வீல் ஒண்ணா வைக்க போறது இல்ல. 4 வீல் வைக்கிறவங்க தான் பெரிய கிரவுண்ட் வேணும். ஒவ்வொரு வீல் தான் வைக்க போறோம். அதனால நல்லா இருக்கும். கைஸ் பாருங்க கைஸ், கார் ஓட்ட தெரியாதவங்க இதை வந்து வெடிச்சு வந்து நீங்க வந்து கார் ஓட்டி பழகிக்கலாம். அழகா வீட்டு முற்றத்திலே நீங்க வந்து இதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. கிரிக்கெட் விளையாட தெரியாதவங்க கூட இதை வந்து அழகா பயன்படுத்திக்கலாம். இது என்னது அடுத்தது? இதுல சின்சான். ஓகே, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு இந்த சரவடி இருக்குங்களா பேன் பண்ணிட்டாங்க. சிவகாசிலிங்க கிடையாது. குழந்தைகளுக்கு வந்து அந்த சரவடினால மேல படுது, காயங்கள் வருது நிறைய. இங்க கம்பெனில வந்து குழந்தைங்களுக்கு வராம வெடிச்சுமா சரவடி மாதிரி சவுண்ட் மட்டும் கேட்கும். பட் ஆனா இந்த பாதிப்பு வராது. குழந்தைங்களுக்கு சேஃப்டி முக்கியம். அதனால எப்படி நம்ம பயன்படுத்தணும்? இந்த ஒரு நிமிஷம் வரேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் ஃபேன்சி ஐட்டம். வானத்துல போய் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், வெறும் சில்வர் ஸ்டார் மாதிரி வெளியே வரும். வெடிச்சு நட்சத்திரங்கள் மாதிரி வரும். இந்த கலர்ல இது எத்தனை டைப் அடி போடுவீங்களா? இல்ல ஒரு ஷாட் தான் மேல போகுது. ஓகே ஓகே, நல்லா இது இருக்கும். இது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் இருக்கு. 4 இது பாத்தீங்கன்னா கோல்டு இது வரும். அப்படியே ஃபுல்லா இது பண்ணிச்சு வச்சுங்களேன். சில்வர்ல கோல்டு இது பாருங்க ஃபுல்லா. இதுவும் ஒரு ஷாட் தான். ஒரே ஷாட் தான். பட் எதனா உங்களுக்கு ஹைட் கூட வரும். 300-450 அடி போகும். இதுதான் கைஸ் தேசிய பறவை மயில். இல்ல அது உறுத்திட்டு இருந்தது. அது ஆக்சுவலா வந்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பாத்துருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா டோனி அடிச்சா 6 அடிச்சா நம்ம அது வருதுங்களா செலிப்ரேஷன் பண்ணுவாங்களா, அது மாதிரி தான் இதை வச்சிருக்கோம். நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. 10 வச்சோம்னு பீகாக் எப்படி தோகை விரிச்சு ஆடுது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட் டைம்ல கிராக்கிங் வெளியே வரும். அந்த அளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். பட் ஆனா வானத்துல பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, கீழ பார்த்ததோட வானத்துல பார்க்க பீகாக் இருக்கும். அது மாதிரி இருக்கும். நல்ல குவாலிட்டியா இருக்கும். இது நல்ல ஃபுல் சேஃப்டியா இருக்கும். சில்ட்ரன்ஸ்ல இருந்து வச்சு நல்லா மயில வந்து நேர்ல பார்க்கணும் அப்படின்னு உள்ளவங்க வந்து இதை வந்து வெடிச்சு பார்க்கலாம். இதை பார்த்தாலே மயில நேர்ல பாக்குற மாதிரி. இது என்ன மாதிரிலான இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 ஷாட் வரும் சார். கண்டினியூவா உங்களுக்கு வந்து 120 ஷாட் கண்டினியூவா போயிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு 60 ஷாட் இருக்கு. இது 60. இங்க ராக் நஸ்லி போட்டாங்களா 60 ஷாட் இருக்கு, 30 ஷாட் இருக்கு, 12 ஷாட் இருக்கு. அங்கிட்டு பாத்தீங்கன்னா 30 ஷாட் இருக்கு. காட்டணும் பாத்தீங்களா அந்த பீகாக். கைஸ், எந்த பட்டாசு எந்தெந்த முறையில வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு உள்ளத வந்து பார்த்துருப்பீங்க. இங்க வந்து குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால உடனே வந்து பட்டாசை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தீபாவளி வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய். RSA ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.